ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட சரி, இவ அப்புறம் யாரையும் உயிரோடவே விட மாட்டா. நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரையும் அணு அணுவா சித்திரவதை பண்ணி சாகடிப்பா. புத்திசாலித்தனமா பேசுனீங்க சீமாக்கா, சரியா சொன்னீங்க. இந்த கோண்டுல இருந்து என்ன விடுதலை பண்ணிடுங்க, இல்லனா நான் சர்வ நாசம் பண்ணிடுவேன். அது மட்டும் என்னைக்கும் நடக்காது. சீமா, நீ எதுக்கும் பயப்படாத. இந்த தடவை நம்ம யாருக்கும் எதுவும் ஆகாது. விஷயம் பயத்தை பத்தி இல்ல பிரேம், நான் சொல்றது நியாயத்தை பத்தி, நம்பிக்கைய பத்தி, நான் கொடுத்த வாக்க பத்தி. ஒவ்வொரு போராட்டத்தையும் ஏமாத்தி ஜெயிக்க முடியாது பிரேம். இவ ஒரு இச்சாதாரி ராஜனாக இவ தன்னோட புருஷனை பறி கொடுத்ததால இவ மனசுக்குள்ள நிறைய கோபம் இருக்கு. அப்புறம் இவ புருஷனோட மரணத்துக்கு நாம தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அது ஒரு தப்பான அபிப்பிராயம் நான் இவளுக்கு உணர்த்த விரும்புறேன். இவ புருஷனோட மரணம் அது ஒரு விபத்தால ஏற்பட்டது. எனக்கு ஒரு விஷயம் நிச்சயமா தெரியும், இது என்னோட நம்பிக்கை. இந்த விஷயத்தை எப்ப இவ உண்மைன்னு உணர்றாளோ அப்ப இவன் நம்ம வாழ்க்கையை விட்டு தானாவே போயிடுவா. இவரு சார்பில நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இப்ப கூட உனக்கு கொடுத்த வாக்க மறக்கல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட விட மாட்டேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீ உன்னோட சத்தியத்தை எப்பவும் மீற மாட்டேன்னு. எனக்கு இது தெரியாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு, அதோட விளைவு எப்படி இருக்கும்னு, நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் என் கண்ணுக்கு முன்னாடி உனக்கு அநியாயம் நடக்க விடவே மாட்டேன். சீமா நில்லு. வேண்டாம் சீமா. வேண்டாம் சீமா. எதுவும் செய்யாம எதுவும் பேசாம எங்க போய்கிட்டு இருக்கு?
அஞ்சனா, நீங்க ரெண்டு பேரும் உங்களோட ரூமுக்கு போய் விளையாடுங்க, சரியா? வாஞ்சலி, நம்ம மேல போய் விளையாடலாம். ஓகே. குட் கேர்ள்ஸ். அமர், சீமா, பிரேம் யாருக்கும் லைன் கிடைக்கல. அக்கா இருக்காங்களே, யார்கிட்டயும் சொல்லாம எங்க போனாங்கன்னு தெரியல. அங்க குடோன்ல என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. சித்தார்த், இப்ப நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. ரோகிணி, நீ எதுக்கும் கவலைப்படாத. அவங்க அந்த நாகத்தை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. ஒரு வேலை செய்யலாம், நாமளும் குடோனுக்கு போலாம். சரி சித்தார்த், ஆனா அந்த நாகம் ரொம்ப பொல்லாததாச்சே. அந்த நாகத்தை நம்ப முடியாது. சித்தார்த், நானும் உன் கூட குடோனுக்கு வரேன்ப்பா. போலாம். அக்கா, thank God. பிரேம், நீ நல்லா இருக்கல்ல? உன்னை நினைச்சுதான் நாங்க கவலைப்பட்டு இருந்தோம். இப்ப அந்த நாகம் குடோன்ல தானே இருக்கு. சித்தார்த்தா, நீங்க அக்கா, சித்தார்த்துக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு. இப்போ சித்தார்த் அந்த நாகத்தோட வசத்துல இல்ல. அந்த நாகத்தோட வசியத்துல இருந்து இவர் இன்னைக்கு வெளியே வந்துட்டாரு. அப்புறம் நீங்க பாத்தீங்களா, சித்தார்த் என்னோட நெத்தியில குங்குமம் போட்டு கூட வச்சு விட்டாரு. ஆனா நீங்க வெளியூருக்கு வேலை விஷயமா போனீங்கல்ல, அப்புறம் எப்படி கிளம்புன? ஆனா போகல. ஏன்னா நீ அமர்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த விஷயத்த நான் கேட்டுட்டேன் பிரேம். ஆமா பிரேம், நீ வேணும்னு தான் என்ன இங்கிருந்து அனுப்பி வைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எதுக்காகன்னு எனக்கு தெரியாது. நீதான் ஏதோ ஆபத்துல இருக்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன். நல்லதா போச்சு. இப்ப உங்களுக்கு அந்த நாகத்தை பத்திரம் ஒண்ணும் தெரிஞ்சதில்ல. அந்த நாகத்துக்கு எதிராக நீங்க போராடிக்கிட்டு இருக்கிற போராட்டத்துல நானும் துணையா இருக்கேன் பிரேம். நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? அந்த நாகம் குடோன்ல தானே இருக்கு. அமர் அங்கதானே இருக்கான். இந்த கேள்விக்கான பதில சீமா உங்ககிட்ட சொல்லுவா. அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல. சீமா, என்னாச்சு சீமா? அந்த நாகம் நம்ம கைப்பிடியில தானே இருக்கு. இல்ல அத்தை, ஆக்சுவலா அம்மா, நான் இவளுக்கு வாக்கு கொடுத்திருக்க எந்த சூழ்ச்சியும் செய்ய மாட்டேன்னு அதே மாதிரி நம்ம செய்யக்கூடாது. சீமா வேண்டாம். சீமா, நீ எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண? அடக்கடவுளே, சீமா, வலையில சிக்கின நாகத்தை நீ தப்பிச்சு வச்சிட்டியா? சீமா, நீ எப்பவுமே புத்திசாலித்தனமா தானே எல்லா விஷயத்திலயும் நடந்துப்ப. அப்ப இப்ப என்னாச்சு? அடக்கடவுளே, இப்ப என்ன நடக்கும்? ஒரு நிமிஷம் இருங்க. சீமாவை எல்லாரும் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
நாங்க ஆரத்தி எடுக்க போறோம். சீக்கிரம் வாங்க. சித்தார்த், இன்னைக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இன்னைக்கு கணவன் மனைவி சேர்ந்து ஆரத்தி எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட உறவு எந்த அளவுக்கு வலுவா இருக்கும்னா நவராத்திரியோட இந்த 9 நாள் முடியறதுக்குள்ள நான் என்னோட குங்குமத்தை நிச்சயமா திரும்ப அடைஞ்சே தீருவேன். சித்தார்த் அவரோட கையால என்னோட நெத்தியில குங்குமத்தை வச்சு விடுவார். சித்தார்த், இன்னைக்கு நவராத்திரியோட முதல் நாள். இன்னைக்கு ரொம்ப சுபமான நாள். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, துர்கா தேவிக்கு முன்னாடி எனக்கு குங்குமம் வச்சு விடுங்க. இன்னைக்கு கணவன் மனைவியோட நெத்தியில குங்குமத்தை வச்சு விட்டா அவளோட விரதம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு அர்த்தம். என்ன பண்றது? இந்த நாகத்துக்கிட்ட நான் எப்படி மறுப்பு தெரிவிப்பேன்? இவளை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு இவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களை என்ன பண்ணுவான்னு தெரியாது. இல்ல, இதை நான் பண்ணிதான் ஆகணும். என்ன மன்னிச்சுடு ரோகிணி. இந்த நாகத்துக்கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்தியே ஆகணும். அதுக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும். ஐ எம் சாரி ரோகிணி. என்ன யோசிக்கிறீங்க? அம்மா தாயே, இந்த குங்குமத்துக்கு உண்மையிலேயே சக்தி இருந்துச்சுன்னா, அந்த நாகம் பண்றது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சித்தார்த்த அவளோட நெத்தியில குங்குமத்தை வைக்க விட்டுறாதீங்கம்மா. स्वामिनी काल कामिनी मामिनी शशि मालिनी जय देवी निकरालिनी दिग्मालिनी कर